பாஜக, அதிமுக என்ற கூட்டணி உருவாயிருக்கிறது. அப்ப இந்த ஒரு கூட்டணிக்குள்ளால பாஜக இது பாமகவுக்கு இடம் இருக்கான்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா இருக்கிறது. இடம் தாராளமாக இருக்கிறது. ஆனால் அங்க வருவார்களா என்ற அந்த கேள்வி இருக்கிறது. நீங்க சொல்ற அந்த டாக்டர் ஐயானுடைய விஷயம் உண்மையான விஷயம் தான். 3 சீட்டு வந்து முன்னாடி ஜெயிச்சிருக்காங்க. இனி இதுக்கு இப்படி நிக்க வேண்டிய அவசியம் இருக்கான்ற அந்த கேள்வி வந்து அது பாமகவினர் வந்து முடிவு பண்ண வேண்டிய விஷயம். அதாவது இன்னமும் ஒரு தேர்தலில் வந்து 2ஓ 3ஓ சீட்டு ஜெயித்து கொண்டு அவர்களால் வந்து கட்சி அடுத்த 5 வருஷத்துக்கு நடத்த முடியுமான்ற கேள்விதான் முன்னால் இருக்கிறது. அதுக்குள்ளால அப்கோர்ஸ் டாக்டர் ஐயா வந்து இப்பவே 87 வயசு. அவர் வந்து கட்சியை வந்து நடத்தக்கூடிய ஒரு இடத்தில் அவர் இல்லை. அடுத்த ஒரு 2-3 வருஷத்துக்கு அவர் வந்து தாராளமாக ஓய்வு எடுக்கின்ற இல்லை என்றால் ஓய்வு என்று அவர்களை ஒதுங்கி விடுவார்கள் என்று நான் கருதுகிறேன். அப்படி இருக்கும்போது இவர்தான் நடத்த வேண்டும். அன்புமணி ராமதாஸ் நடத்த வேண்டும் என்ற நிலை இருக்கிறது. அப்ப அதுக்கு வந்து கட்சிக்காரர்கள் என்ன கூறுகிறார்கள், எம்எல்ஏக்கள் இன்னைக்கு இருக்கின்ற எம்எல்ஏக்கள் வந்து என்ன கூறுகிறார்கள், இதெல்லாம் தான் விஷயமா இருக்கிறது. அது பாமக எடுக்க வேண்டிய முடிவா இருக்கிறது. பாமக வந்து இன்னமும் ஒரு லாங் ஜேர்னிக்காக தயார் எடுப்பான்னு பார்த்தா என்னை பொறுத்தளவுல அதுக்கான தயாரெடுப்பு எல்லாம் இருக்காது என்று நான் கருதுகிறேன்.